இந்த தமிழக வெற்றி கழகம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டில் தினசரி காலையில் எழுந்து செய்தித்தாள்களை படித்தால் எங்கு பார்த்தாலும் சர்வ சாதாரணமாக கொலை, கொள்ளை, 2 வயது பெண் குழந்தை முதல் வயதான பாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுகிறார்கள். அதிலும் பல்வேறு பாலியல் வன்முறை குற்றங்கள் செய்பவர்கள் பாதி பேர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை நடத்தும் ஆட்சியாளர்களை இனியும் மக்கள் நம்ப போவதில்லை. நம்மளுடைய ஆட்சி தலைவர் 2026 மே மாதம் முதலமைச்சராக ஆவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆட்சிக்கு வரும்போது இருகரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பேன் என்று சொன்ன மாண்பு முதல்வர் அவர்களுக்கு அந்த இரும்பு கரம் எந்த இரட்டை பாலத்துக்கு பக்கத்தில் விழுந்து காணாமல் போனதை தெரியாமல் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாட்டை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றுவேன் என சொல்லிவிட்டு இன்றைக்கு போதைப் பொருள் கிடைக்காத இடமே இல்லை என்ற நிலைமைக்கு மாநிலத்தை மாற்றிருக்கிற இந்த போதை மாடல் திமுக அரசை தமிழக வெற்றி கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. பள்ளிகள், கல்லூரிகள் என சர்வ சாதாரணமாக எல்லா இடங்களிலும் போதைப் பொருள் கிடைக்கிறது. இதனால் மாணவர்கள், இளையோர்கள் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழக்கிறார்கள். மேலும் போதை தலைக்கேறி பல்வேறு குற்றச் சம்பவங்களும் தமிழ்நாடு முழுக்க நடந்து வருகிறது. இது முதலமைச்சருக்கு தெரிந்தும் கண்டும் காணாமல் இருக்கும் முதலமைச்சரை வன்மையாக தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறது. இப்படி வாக்களித்த மக்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல்